இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஏதோ ஒரு காரணத்தினால கொடூரமா தாக்கி அவங்க 3 பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தன் பெரிய இடத்து பையங்கறனால ஏசிபி இது பண்ணது யாருங்கறத கண்டுபிடிக்க புதுசா எஸ்ஐயா ஜாயின் பண்ற நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோவுமே அந்த 3 பேர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது அவங்களை அடிச்சவங்க யாருங்கிறது தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு எதனாலும் தனியா போய் பேசுறத அவங்க அப்பாவுமே நோட் பண்ணி ஹீரோயின் கிட்ட உங்க அக்கா ரம்யா எங்கமா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுமான்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு திவ்யா லட்சுமி 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு ரம்யாங்கிற ஒரு அக்காவுமே இருப்பா. அவளோட அப்பாக்கு கடையில ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அவ கிட்ட நம்ம ஹீரோயினுமே வந்து இவங்க 2 பேரும் ட்வின்ஸ்ங்கறனால நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால எனக்கு பதிலா நீ ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கோ, நான் ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு இவ ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுறா. அப்படியே அன்னைக்கு நைட் இவளுமே வீட்டுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் திவ்யா கால் பண்ணி ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு, ரம்யா கால் பண்ணி நாட்டு சப்பலே வருதுன்னு கேட்க அவங்களுமே அவ லட்சுமியை பாக்குறதுக்கு லேபுக்கு போயிருக்கிறதா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் சேர்மனோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெக்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்திருக்கும் போது அந்த வழியா லேபுக்கு போன லட்சுமியை பார்த்துட்டு அவளை எப்படியாவது அடையணும்னு உள்ள வந்து வலுக்கட்டாயமா அவளை அடிச்சு 3 பேருமே கற்பழிச்சிடறாங்க. இந்த விஷயத்தை ரம்யாவுமே பார்த்த உடனே அவ வெளியில போய் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவளை 2 பேர் துரத்த ஆரம்பிக்க இன்னொருத்தன் லட்சுமி லேபுக்கு வந்திருக்கும் போது ஆசிட் பட்டு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால அவ இறந்த மாதிரி அவளோட பாடியுமே எரிச்சிருக்கான். இந்த பக்கம் ரம்யாவை 2 பேர் துரத்திட்டு போறது அந்த திவ்யாவுமே பார்த்துட்டு உடனே ஹீரோயினுக்குமே கால் பண்ணி இந்த விஷயத்தை ஷேர் பண்ண உடனே அவளுமே அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கா. அப்படி அவளுமே ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட ஸ்கூட்டி நின்னு ஆட்டோல அங்க இருந்து கிளம்பி போறா. கடைசில ரம்யாவுமே ஒரு குடோன்குள்ள போறத பார்த்துட்டு அந்த 3 பேருமே உள்ள போய் அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணலாம்னு போகும்போது இந்த நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. அவ வரத பார்த்த உடனே இந்த 3 பேருமே ரம்யா விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை கூட்டு போய் வேற இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்துட்டு வீட்லயுமே ரம்யா ஒரு கேம்புக்கு போயிருக்கான்னு போய் சொல்லி மறைச்சிருக்கா. அப்ப உண்மையை சொல்லி அவளோட பேரண்ட்ஸையுமே ரம்யாவை பார்க்க கூட்டு வந்துட்டு ரம்யாவை இந்த நிலைமைக்கு பண்ணவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண ஒருத்தர் மூலமா ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிய வர உடனே அவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது, இந்த 3 பேருக்கும் சரியான தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வந்து முடிஞ்சு போன லட்சுமியோட கேஸ் ஃபைலையுமே கேட்க இந்த விஷயத்தை அங்க இருந்த ஒருத்தர் ஏசிபி டைமே சொல்ல உடனே ஏசிபியுமே ஹீரோ கால் பண்ணி இனிமே இந்த கேஸை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா லட்சுமி ஹாஸ்பிட்டல் சேர்மன் பையன் தான் கொன்னாங்கிறதுக்கு சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாம் இந்த ஏசிபி கிட்ட இருந்திருக்கு. ஆனா பையன் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த சேர்மன் இந்த ஏசிபிக்கு நிறைய காசு கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோக்குமே தெரிய வந்து லட்சுமியோட அம்மாவை பார்த்து அவளுக்கு நடந்த கொடுமையை சொல்லி அவங்க கிட்ட கையெழுத்த வாங்கி இந்த கேஸை ரீஓபன் பண்றான். கோர்ட்லயுமே ரம்யா அன்னைக்கு லட்சுமிக்கு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல அப்ப அந்த பசங்களுக்கு ஆதரவா பேசுற வக்கீலுமே உண்மையாவே ஹீரோயின் கிடையாது அவளோட அக்கானும் இன்னைக்கு அவங்க ஆள்மாறாட்டம் பண்ணிருக்காங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இப்படி பண்ணவங்க பணத்துக்காக தான் என் கிளையண்ட மாட்டி விட பாக்குறாங்கன்னு இது மட்டும் இல்லாம அந்த லட்சுமி தப்பான பொண்ணுன்னு ஃபேக்கான ஒரு எவிடன்ஸையுமே சப்மிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட லட்சுமியோட அம்மாவுமே இதுக்கு மேல என் பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க, ஆனா இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வச்சிருக்காங்க. இது மூலமா எந்த ஒரு எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இல்லன்னு அந்த 3 பேருமே ரிலீஸ் பண்ண உடனே ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பணம் வச்சிருக்கவங்கள நம்ம எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே செம்ம டென்ஷன் ஆகி இப்படிப்பட்ட இவங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு தன்னோட கன் எடுத்து ஷூட் பண்ணி லட்சுமியோட சாவுக்கு நீதி கிடைச்ச மாதிரி காமிச்சு இந்த படமும்